வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். கடனும் கடனை சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய பேசியாச்சு. இன்னொரு மனதை உருக்கிற மாதிரி ஒரு விஷயம், நான் பெங்களூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ரீசன்ட் நியூஸ், ஒரு ஃப்ளாஷ் நியூஸு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒரு 25 வயசு பையன், அது என்னன்னா என்னோடய துறை, என்னோடய ஜாதின்னு சொல்லுவேன். என்னோடய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், என்னோடய ரிலீஜியன், பிஸ்னஸ் என்னோடய ரிலீஜியன், எனக்கு மதம்லாம் எதுவும் கிடையாது. அந்த 25 வயசு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷ்னல் கஸ்டமர் கேட்கவே ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கடனை யாரும் வாங்காதீங்க அப்படின்றது. இங்கே பார்த்துட்டு இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கான் வாட்ஸ்அப்பில். பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். ஹேங் ஓவர், தூக்கு மாட்டிட்டு வாங்கிட்டான். 25 வயசு பையனுக்கு அப்படி என்ன பெரிய சுமை, கடன் சுமை. எத்தனை கோடின்னு கேட்குறீங்களா, எத்தனை லட்சம்னு கேட்குறீங்களா, என்ன சொல்கிறேனே தெரில. 25,000 கடனுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷ்னல். ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்கிறேன்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம ரத்தமே மாறிடும், பி பாசிட்டிவ் ரத்தமாக மாற்றப்படும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில். அதுலேருந்து பையன் கேவலம் ஒரு வட்டிக்கு ஒரு தாதா கிட்ட 25,000 வாங்கிட்டு அவன் கொடுத்த ஹாரஸ்மெண்ட்டில், அவன் கொடுத்த அழுத்தம், ப்ரெஷரால் அந்த 25,000 பணத்தை திருப்பி தர முடியல. அந்த ஒரு பக்கம் ஒரு ப்ரெஷரு. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நண்பர்களே. என்னென்னா, கடன் வந்துருச்சுன்னா அப்படின்னா நம்ம குடும்பமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த பையன் இறந்ததுக்கான இன்னொரு ரீசன் அதில் அந்த வீடியோவில் நான் சொல்கிறான். கேட்கவே கஷ்டமாக இருக்குது. நான் 3 சேலஞ்சஸ் சொல்கிறேன். ப்ராப்ளம்னு ஒன்று கிடையாது, பொய், ப்ராப்ளமே கிடையாது, இனி அதை சொல்லாதீங்க, அப்போ தான் ப்ராப்ளம் வரும். சேலஞ்சஸ்ன்னு சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் என்னோடய ஒர்க் ஷாப்பில். சேலஞ்சஸாக என்ன சொல்லியிருக்கேன், என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் சேலஞ்சஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். இதில் 25 வயசு பையனுக்கு என்ன 2 சேலஞ்சஸ் இருந்திருக்குன்னா, ஒன்று பணம், அதுவும் கேவலம் 25,000. இன்னொன்று ரிலேஷன்ஷிப். அவர் பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பொண்ணு கொடுத்த ப்ரெஷரும் கூட நான் செத்து போகிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கடனை வாங்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வாட்ஸ்அப் வீடியோவில் அவன் முடிச்சுக்கிட்டான் வாழ்க்கையை. ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன். எத்தனை நிகழ்வுகளை தான் நான் பார்க்குறது டெய்லி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அந்த கந்துவட்டி கொடுமைகள், கந்துவட்டி பரிதாபங்கள், இதெல்லாம் வெறும் 25,000 பணத்துக்கு ஒரு 25 வயசு பையன் எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் அந்த பையனுக்கு. மார்க்கெட்டிங் பையன் அப்பா அம்மாவுக்கு ஒரு சாரின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், என்னென்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உடனே நான், சாரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும், கடனே வாங்காதீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மாவுக்கும் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நாமளும் அந்த 25 வயசை தாண்டி தானே வந்திருக்கோம் நண்பர்களே. 25 வயசில் 25,000 கடனுக்காக ஒரு இளைஞன், எதிர்கால இந்தியா செத்து போதா? என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. இப்போ அதை இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த கடனையும் காதலையும் ரெண்டும் ஒன்று தான். அந்த கடனையும் கடன் தோல்வி, காதல் தோல்வியும் நான் சொல்லுவேன். அதுதான், அது ரெண்டுமே அந்த பையனுக்கு. காதல் தோல்வி கூட அந்த பொண்ணு கொடுக்குற, அதுக்கு என்ன சூழ்நிலையா யாரையுமே நியாயப்படுத்தலை நான். இதில் நாம் என்ன கற்றுக்குறோம் அந்த பாடங்கள்லாம், ஒரு கடன் ஒருத்தங்க நம்ம வீட்டில் வாங்கிட்டோம்னா, கடன்காரவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை சமாளிக்கிற தைரியத்தை நம்ம வீட்டில் இருக்கவங்க கொடுங்க. ஒரு மனைவியோ அப்பா அம்மாவோ பயப்படாதீங்க. ஐயோ அவன் கத்துவாங்க வீட்டுக்கு முன்னாடி, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இது இன்னும் ப்ரெஷரை கொடுக்குது அந்த ஒரு கணவனுக்கும் பசங்களுக்கும். என்னடா அப்படி வாங்கிட்ட கத்திட்டு போகிறான்டா, இந்த கொடுக்குற ப்ரெஷரு வேறு என்ன தான் பண்ணுவான் அவன். பணம் அவனை எவ்வளோ தான் போராட முடியும் ஒரு மனுஷன். அந்த கஷ்டத்தை கொடுக்காதீங்க ஃபேமிலியில் இருக்கவங்க. ரெண்டாவது, கடன் வாங்கினவங்க நம்ம ஒய்ஃபையோ அப்பா அம்மா முன்னாடியோ ஒருத்தங்க நடு ரோட்டில் கத்துறான் அப்படி அசிங்கம் அப்படின்னு நினச்சி நீங்கள் டிப்ரெஸ் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது நண்பர்களே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. வாங்கின கடனுக்கும் ஒரு காரணம் இருக்குது, கொடுக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதை உடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது. உடனே ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், சரியா? முதல்ல ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ போயிட்டு உட்காருங்க. அது கொடுக்க கூட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க, சரியா? நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அந்த கடன் வந்ததுக்கு, அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே. நம்ம மேட்ச் பண்ணுறதே இல்லை. கடன், அதான் திரும்பியும் சொல்கிறேன், கடன் வாங்குறது தப்பு இல்லை, கடனை கொடுக்காம ஏமாற்ற நினைக்கிறது தப்பு. ஏமாற்றணும்னு நினைக்காத நிறைய கடன் வாங்கினவங்க நல்லவங்க இருக்காங்க, சரியா? அதுக்கு ஒரு முடிவு சூசைட் கிடையாது. வருத்தமாக இருக்குது எனக்கு. 25 வயசு அவன் என்னோடய தம்பியாக பார்க்குறேன் அவனை. ஐயோ அப்படி கஷ்டமாக இருக்குது. ஒரு கன்னட பையன் இருந்தாலும் கூட எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் இருக்கேன், இந்த நியூஸை நான் பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் பெங்களூர் வந்ததுக்கான ஒரு இதே வேறு. இந்த ஒரு வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா,
யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ பயப்படாதீங்க நண்பர்களே. பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? பணம் வாங்கியிருக்க, வட்டி கொடுத்துருக்கோம், திருப்பி கொடுத்துறதுக்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா? அதை ஏன் பண்ணுறதில்ல? நமக்கு என்ன ஒரு கடவுள் வந்து தேவதூதன் வந்து பணம் கொட்டுவாரா? கூரையை பிச்சுட்டு பணம் கடன் வாங்க தெரியுதுல்ல. ஒழுங்காக வந்து பணத்தை சம்பாதிக்க முடியலன்னா தான் ஒருத்தண்ட போய் கடன் வாங்குகிறோம். அந்த கடனை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறதுக்கான என்ன வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்? பதில் சொல்லிவிட்டு எவ்வளோ நாள் தான் ஓட்ட போகிறோம் கேட்குறேன். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எவ்வளோ ஒரு ஒய்ஃபை நம்மளை இன்னொருத்தி வந்திருக்கா, இன்னொருத்தி ராஜகுமாரியாக ஒருத்தர் இருந்தவன் நம்மள்கிட்ட வந்துட்டு நாம் வாங்கின கடனுக்காக பதில் சொல்லிவிட்டு அவள் பயந்து போய் கிடக்கிறா. குழந்தைங்க எல்லாமே. நாம் ஒரு ஆம்பளை, ஒரு சிங்கம். நம்ம இந்த இடத்துல தைரியமாக இருக்கணுமா வேணாமா? ஃபேஸ் பண்ணல. புதுசாக ஆரம்பிங்க. ஏதாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது? அதில் ஏதாவது ₹1, ₹100, ₹1000 கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுமா? அவ்வளோ ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது. எதுவுமே கடன் கொடுத்தவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், நீங்கள் தான் நம்ம ஒன்று புதுசாக ஆரம்பித்தோன்னா. அதேமாதிரி நான் பார்க்குறேன், கடன் வாங்கினவங்க தான் என்னோடய பெய்ட் கிளைண்ட்ஸு. ஐயோப்பா, 198% யாருமே கோல்டன் அவர் பண்ணுறதே கிடையாது. கேட்டால் கடன்ன்றது கவலையாக இருக்காமல் நைட் லேட்டாக தூங்கணும். இதெல்லாம் எந்த கதை இது? இந்த கதை கடைசியில் வேறு எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், சீக்கிரம் தூங்கி தொலைங்க சரியா? காலையில் எந்திரிச்சு கோல்டன் அவர் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே. இதை ஒரு அண்ணனாக பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் முன்னாடி சரியா? 25 வயசில் கனவுகளோட செத்து போன அந்த பையனோட ஆத்மா சாந்தி அடையணும் நண்பர்களே. இனி ஒரு தடவை கடன் சாவும் நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்மளுடைய அறிவு என்னென்ன விஷயத்தை மாற்றிருக்கு, நிறைய இன்னோவேஷன் கண்டுபிடிப்புகளை மாற்றிருக்கு. இந்த கடனை மாற்றாதா? முடியும் நண்பர்களே, முடியும். நம்பி இறங்குங்க, புதுசாக ஒன்று ஆரம்பிங்க. யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். See you on top.